வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயர்ஸ் 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், 3 வீலரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு டயர் வருதுல்ல, அந்த டயருக்கு இடையில நிறைய கேப்ஸ் இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா அது கேப் கிடையாது, அது எம்போஸ் ஆயிருக்கு. அது ஃபார் கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுது, நம்ம எப்பவுமே ஃபிளாட்டான ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணும்போது, ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது அது ஸ்கிட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால உள்ள போய் ஏர் லாக் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சிஸ்டமை ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அது வெளியே எம்போஸ் ஆகி வந்திருக்கிற மாதிரி அந்த டயர்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே வெறும் ஸ்கிட், ஆன்டி ஸ்கிட் இந்த 2 விஷயம் மட்டும் இல்லாமல் தண்ணியிலலாம் அதிகமாக வண்டி ஓடும். அந்த டைமில் என்ன ஆகும், ஃப்ளாட் டயராக இருந்துச்சு அப்படின்னா அது தள்ளிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே தண்ணி போகிறதுக்கு டயரில் சின்ன இடம் இருந்தால் கூட அது வழியாக தண்ணி போய் இன்னும் கொஞ்சம் கிரிப்பை கூட்டும். அப்படின்றதுனால தான் கூடவே இப்போவே நம்ம வண்டியில் போனோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அது லைட்டான ஃபோர்ஸ்லேயே அது வெளியே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் நிறைய பேர் மேலே தெரிக்கும் இல்லையா. அதுவே ஃபுல் ஃப்ளாட்டான டயராக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு வேற இடமே இல்லாமல் அப்படியே முன்னாடி ஸ்ப்ளாஷ் ஆகும். அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க, அது டயர் கிரிப்பா. எப்பவுமே கொரட்டை விடுறவங்க அவங்கள விட்டுருங்க. ஆனால் எப்போயாச்சும் விடுவாங்க இல்லையா, அவங்க எதனால் விடுறாங்க அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஆழமான ஒரு தூக்கத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொரட்டை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது மட்டும் காரணம் கிடையாது. பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த மசிலும் ரிலாக்ஸ் ஆயிரும். அது அப்படியே அழகாக ஏர்வேல போய் அடைக்க, ஏர்வேல மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இது ஒரு தடுப்பாக நிற்கும். அதனால் அந்த மசில் ஏர் போகும்போதும் வரும்போதும் ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அங்கே தடுப்பாக அது நிற்கிறதுனால. அதனால தான் கொரட்டையாக அது வெளியே வருது. ஆனால் யூஸ்வலாக கொரட்டை விடுறவங்க எல்லாருக்குமே அந்த த்ரோட் மசில் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே அவங்க கொரட்டை விடுறாங்க. ஆனால் எப்பயாச்சும் விடுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னைக்காச்சும் ஒரு நல்ல தூக்கத்தில் இருந்தாங்கன்னா, இல்லை ரொம்ப கம்மியான தூக்கமாக இருந்தாலும் உடனே எப்போ ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ அந்த இடத்துல அந்த மசில் போய் அடைச்சிரும். அதனால் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. லைக்ரா, காட்டன், நைலான் இப்படி என்ன மெட்டீரியல் ஆஃப் பேண்ட்டை நீங்கள் வாங்கினாலும் எதுவுமே ஜீன் அளவுக்கு டியூரபிலிட்டியை கொடுக்காது. ஜீன் பேண்ட் ரொம்ப ரொம்ப அதிக வருஷம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். கலர் ஃபேட் ஆனாலும் கிளியாத அளவுக்கு யூஸ் பண்ணலாம். அது வெளுத்து போகிறது அப்படின்றது அது மேபி ஏதாவது டிட்டர்ஜென்ட் ரொம்ப ராவாக யூஸ் பண்ணுறதோ இல்லை ரொம்ப நேரம் வெயிலில் காயப்படுறதோ இந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணாலும் அதிகமான டியூரபிலிட்டி கொடுக்கறது ஜீன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீனை மேனுஃபேக்சர் பண்ணும்போது முதல்ல அப்படி நிறைய விஷயங்கள் அந்த ஜீனில் பண்ணாங்க. தையல் விட்டு போகிறது அப்படின்றது நிறைய பேண்ட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பெல் பாட்டம் பேண்ட்ஸ், இந்த மாதிரி காட்டன் பேண்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக தையல் விட்டு போயிடும். அப்படிலாம் அது வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ஜீனை தயாரிக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண முடியலனாலும் எங்கெங்கெல்லாம் தையல் பிரியுதோ அங்கெல்லாம் அந்த ப்ரெஸ் லாக் பட்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதோடைய ஒரு பார்ட்டை மட்டும் நிறைய இடங்கள் லாக் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அது வந்து டிசைனுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. கரெக்டாக அது லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பொசிஷன்லாம் பார்த்தோம்னா எங்கெல்லாம் அதிகமாக தையல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் அதை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. இதனால் தையல் பிரியறது அப்படின்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அது விடாமல் ரொம்ப கிரிப்பாக பார்த்துக்கும். ஈவன் தோ ஜீனில் போட்டிருக்கக்கூடிய தையல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிச்சு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூடுதல் பலமாக இந்த ப்ரெஸ் லாக் பட்டனுடைய ஒரு பார்ட் மட்டும் அங்கே இருக்கும். எப்போவுமே அதை லாக்காக பிடிச்சிக்க. உலகம் ஒரு உருண்டை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாலுமே உலகம் உருண்டையாக தான் இருக்குமா? உருண்டைன்னா எப்படி இருக்கணும், ரொம்ப அழகான அப்படியே ஒரு பால் ஷேப்பில் உருட்டி விட்டோம்னா எந்த இடமும் மேடு பள்ளம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஒன்றும், அப்போ தானே நம்ம அதை உருண்டையாக கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இந்த எர்த் ஜியாய்டு ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கங்கே எர்த்தில் ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். அதை நீங்கள் சோலார் சிஸ்டமாக ஃபுல்லாக பார்க்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே அதை பாலிஷ்டாக காட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாகவே உலகம் ஜியாய்டு ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இதுக்கப்புறம் யாராச்சும் உலகம் ரவுண்டு உருண்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட ஜியாய்டு ஷேப்னு சொல்லுங்கள். பிரிட்டிஷோட ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய இடங்கள்ல பாம்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. சரி, இப்படி பாம்புகள்லாம் அதிகமாக இருக்கே, இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக அதுவும் குறிப்பாக டெல்லி பகுதிகளில் அதிகமான பாம்புகள் இருந்துச்சு. அதை குறைக்கணும், அந்த எண்ணிக்கையை குறைச்சா தான் நம்மெல்லாம் சேஃபாக இருப்போம் அப்படின்றதுனாலயே அந்த பாம்புகளை பிடிச்சி கொண்டு வரவங்க இந்தியன்ஸ் எல்லாருக்குமே காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரிட்டிஷ். இதுக்காக நிறைய பேர் நிறைய பாம்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாம்போட எண்ணிக்கை குறையும் அப்படின்னு பார்த்தா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. சரி, என்னதான் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தது போது தெரிஞ்சுது, அவங்க தான் பாம்பு கொடுத்தா காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நிஜமாவே பாம்பை நிறைய பேர் வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாம்பை வளர்த்து அதை அப்படியே பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்து அங்கேருந்து பணம் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்கீமை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா நம்ம இந்தியன்ஸ் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு. மேஜர் ஆஃப் ஃப்ளைட்டோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கும், டாமினேட்டிங்காக ஒயிட்டில் இருக்கும். ஏன் ஏதோ ஒரு கலரை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் உங்கள் பிராண்டை அப்படின்னு பார்த்தா
பார்த்தா ப்ளூ ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பிரதானமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடியது ஒயிட் கலராக தான் இருக்கும். 2 விஷயம் இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று, ஒயிட்டை யூஸ் பண்ணும்போது ஹீட்டோடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இருக்கிற நிறைய கலர்ஸில் ஹீட்டை கம்மியாக அப்சர்வ் பண்ணுறது ஒயிட் கலர் தான். அதனால அதிகமாக ஒயிட்டை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஒயிட்டே யூஸ் பண்ணாங்க. கூடவே பெயிண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட்டு மற்ற பெயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்டும் கம்மி. அடிக்கடி நம்ம வெள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தானே பாலிஷ்டாக தெரியும். இந்த ரீசன்களுக்காக தான் ஏரோப்ளைனில் இப்போ வரைக்கும் மேஜராக ஒயிட் கலரை யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.